Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம maths puzzle பார்க்க போறோம். So first one 2 5 9 23 3 4 6 22 4 5 இங்க வந்து நமக்கு என்ன நம்பர் வருதுன்னு தெரியாது but answer is வந்து 9. So இந்த triangle பாத்தீங்கன்னா நமக்கு இந்த answer வந்து 23 வரணும். So இந்த triangle நமக்கு answer வந்து 22 வரணும். இதுல வந்து answer 9 வரணும். but இங்க வந்து நமக்கு நம்பர் எதுவும் கொடுக்கல. So இந்த நம்பர் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதோட மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் வந்து மல்டிபிள் பண்ணனும். 9 into 2 இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சர் கூட 5 ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கணும். சோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ 9 into 2 9 into 2 18. சோ நெக்ஸ்ட் அது கூட வந்து 5 வந்து ஆட் பண்ணனும் equal to 23. ஓகே, நமக்கு இங்க வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. சோ இது வந்து கரெக்ட். சோ இதே மெத்தட்ல செகண்ட் ஒன் போட போறோம். 6 into 3 இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணலாம். 6 into 3 18. அது கூட வந்து நம்ம இந்த 4 வந்து ஆட் பண்ண போறோம். சோ 18 plus 4 வந்து 22. சோ நமக்கு இந்த ஆன்சர் வந்து சேமா வருது, கரெக்ட். சோ அதே மாதிரி நம்ம இங்க வந்து இந்த 9 வருதா அப்படினு வந்து நம்ம செக் பண்ண போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்க நமக்கு என்ன நம்பர் இருக்குன்னு தெரியாது. சோ நம்ம வந்து இத x எடுத்துக்கலாம். சோ x into 4 plus 5 இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணனும் equal to 9 வந்து நமக்கு ஆன்சர் வரணும். சோ x into 4 plus 5 equal to 9. சோ 4 plus வந்து So 4 plus 5 வந்து 9. So நம்ம இங்க x வந்து நமக்கு இங்க எதுமே இல்ல அப்படினா நமக்கு வந்து முன்னாடி 1 இருக்குறதா அர்த்தம். So 1x into 4. So 1 into 4 வந்து 4. So நமக்கு வந்து 4 கிடைச்சிருச்சு. So plus 5 equal to 9. So நமக்கு இப்போ x ஓட ஆன்சர் என்ன? x ஓட ஆன்சர் வந்து 1. Okay, next பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல 10, 8, 13, 16, 6, 4, 19, 22 இங்க வந்து நமக்கு என்ன நம்பர் வரும் தெரியாது. சோ நம்ம இங்க என்ன நம்பர் வரும் அப்படினு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட மெத்தட் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம 10 எடுத்துக்கலாம். 10 வந்து ரெண்டு சைடுமே வந்து காமனா கொடுத்திருக்காங்க. சோ 10 கூட நம்ம வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டு வரணும். அதாவது எப்படினா zigzagல வந்து மைனஸ் பண்ணனும். 10ல வந்து 2 வந்து மைனஸ் பண்ணனும். சோ 10ல 2 மைனஸ் ஆச்சுனா 8. So 8 கிடைச்சிருச்சு. So இந்த 8 கூட so 10 minus 2 வந்து 8. So 8 கூட மறுபடியும் வந்து minus 2. இங்க வந்து நமக்கு 6 வரும். So zigzagல வந்து 2 வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு வரணும். So அடுத்து இந்த பக்கம் 3 எப்படி வந்துச்சு அப்படி 13. So இந்த பக்கம் 13 எப்படி வந்துச்சு அப்படினா நம்ம வந்து 10 கூட வந்து 3 வந்து ஆட் பண்ணிட்டே வர போறோம். So 10 plus 3 13. So 13 கிடைச்சிருச்சு. அது கூட 13 கூட again நம்ம வந்து 3 பிளஸ் பண்ணும்போது இந்த சைடு இருக்கக்கூடிய பாக்ஸ்ல வந்து கிடைக்கும். So இது வந்து zigzag தான் ஆன்சர் வரப்போகுது. So 13 plus 3 வந்து 16. ஓகே, நமக்கு இப்போ செகண்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆன்சர்ஸ்மே கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 16 கூட நம்ம என்ன ஆட் பண்ணனும்? 3 ஆட் பண்ணனும். So 3 ஆட் பண்ணோம் அப்படினா இந்த சைடு இருக்கக்கூடிய zigzagல வரக்கூடிய பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு கிடைச்சிரும். 16 plus 3 வந்து 19 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி 6 இருக்கு. சோ 6 கூட நம்மளோட 6 கூட நம்ம என்ன பண்ணனும்? -2 செய்யணும். சோ 6 -2 4. சோ 4 வந்து கிடைச்சிருச்சு. சோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல 19 4 ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ 19 இருக்குது. 19 கூட நம்ம என்ன பண்ணனும்? +3. சோ 19 + 3 = 22. சோ இந்த பக்கம் இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதுல என்ன பண்ணனும் அப்படினா 4ல இருந்து -2 வந்து பண்ணனும். சோ zigzag-ஆ வந்து நம்ம அததான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சைடு வந்து நம்ம +3 ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் -2 பண்ணிட்டு இருக்கோம். சோ 4 minus 2 = 2. சோ இதுல வந்து 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணா இந்த பாக்ஸ்ல வரக்கூடிய ஆன்சர் வந்து 2. So the answer is 2. Thanks for watching.